Hello guys, welcome back to our channel. So today we'll be seeing the preview of the mid-season analysis. So Mr. Sriram, your initial thoughts on the first half? ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மேபி எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கிறது கடப்பார ஒரு பாட்டம் த்ரீல இருக்கிறது மட்டும்தான். அதை தவிர தெரிஞ்ச எல்லாருக்கும் பெரிய ஷாக் இருக்காது. டிசி எனக்கு ஒரு அஸ் எக்ஸ்பெக்டட் வந்து க்ரூஷியல் மொமெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணதுனால அவங்களும் ஒரு மாதிரி மிட் டேபிள்ல மாட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து சன்ரைசர்ஸ் தான். மற்றபடி எனக்கு மற்ற 3 டீம்ல எனக்கு எந்த சர்ப்ரைஸும் இல்லை இப்போ இருக்கிற டாப் 4ல. ஸோ சன்ரைசர்ஸ் வந்து பேட்டிங்னால தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். அவங்க பவுலிங்கும் இப்போ கிளிக் ஆயிட்டு இருக்கு. ஸோ சன்ரைசர்ஸும் பிளே ஆஃப் ரேஸ்ல கண்டிப்பா இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே நம்ம ஆஸ் எக்ஸ்பெக்டட் காம்பினேஷனை பிடிக்கலன்னா என்ன ஆகும் நம்ம ப்ரிவியூலே பேசியிருந்தோம். அது மாதிரி நடக்குது. ஸோ நம்ம டீட்டெயிலில் நம்ம டீம் வைஸ் பேசுவோம். ஆனால் நான் இன்னும் அந்த மிடில் டேபிளில் இருக்கிறவங்களை நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏதோ சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஏன்னா சில ஃபிக்சர்ஸ்னால் பார்த்தா சில டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, சில டீம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பேசுவோம், டீம் வைஸ் பேசுவோம். So now let's start with the table toppers. Punjab Kings. 7 matches played, 6 wins, 1 net run rate. And the No face result. No result. No result. So அதனால அதுவும் அந்த கேகேஆர் கேம். அப்ப கேகேஆர் காம்பினேஷன் பிடிக்கல. இப்பதான் கொஞ்சம் காம்பினேஷன் பிடிச்சி ரெண்டு வின் பண்ணியிருக்காங்க. இப்போ பிடிச்சாலும் ஜெயிச்சிருக்கலாம். பிடிச்சிருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம், கரெக்ட். So 13 points, net run rate +1 இருக்கு. So nothing to worry. So Mr. Sriram, what went right for PBKs in this tournament? வாட் வென்ட் ரைட் எல்லாமே கரெக்டாக தான் போகுது. கூப்பர் கனடி நியூ அடிஷனு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து கிளிக் ஆகுறாரு. பிரியான்சாரியா ப்ரொஃபஷனலும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு மேட்ச் நேடி ஒரு மேட்ச் நான் அடிக்கிறேன். இதர் அடிக்கலனா கூட பிரியான்சாரியா ஒரு 3 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 30 ரன்ஸ் அடிச்சுட்டு போயிடுறாரு. பிரப்சிம்ரன் சிங் இனிஷியலா கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருந்த மாதிரி இருந்தது. அவர் இப்போ பிடிச்சிட்டாரு, அவரும் நல்லா அடிக்கிறாரு. ஸோ ஓப்பனிங் ஃப்ரம் லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அவர் அதையும் சொல்ல தேவையில்லை. பவுலிங் வந்து ஜேவியர் பார்லெட் வந்து சூப்பரான அடிஷன் நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு சில மேட்ச் ரன்ஸ் போச்சு, பட் ஆனா செமையா போடுறாரு. அதாவது மார்க் ஆன்சனுக்கும் அஷ்தீப் சிங்க்கும் ஒரு நல்ல பேலன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த டீம்ல எந்த டீமே இவங்களோட வீக்னஸ் இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல நான் நினைக்கிறேன். சோஃபார் ஒரு டாப் 3 கொலாப்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுன்ற அந்த கொஸ்டினுக்கு இன்னும் யாரும் கொண்டு போகல. இல்ல கரெக்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், பிரியான்ஷ் ஆரியா, கூப்பர் கான்லி எல்லாரும் 280 to 240 ரேஞ்சில் தான் ரன்ஸ் இருக்கு. யாரும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி சீசன் இப்போ வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டீமா ஆடுறாங்க, டீமுக்கு என்ன வேணுமோ. பிரப்சிம்ரன் சிங், பிரியான்ஷ் ஆரியா, ஸ்ரேயஸ் ஐயர் 3 பேரும் க்ளோஸ் டு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாங்க. கூப்பர் கான்லி இஸ் அரௌண்ட் 170. எல்லாருமே 250 ரன்ஸ் இருந்தாலும் 1000 ரன்ஸ் ஆச்சு. இப்போ வந்து ஒரு ஆள் மட்டுமே தேவையில்லை, 4 பேருமே இருக்காங்கல்ல, ஷேர் பண்ணிக்கிறாங்க டீமா. எக்ஸாக்ட்லி டீமா விளையாடுறாங்க, அவ்வளவுதான். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பேட்டிங்ல வந்து கண்டிப்பா ஒரு வீக்னஸ் இருக்கு. நேஹல் வதேரா, மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகல. மார்க்கஸ் ஸ்டாயின் மிடில் ஆர்டர் நான் சொல்ல மாட்டேன், ஒரு அந்த ஃபினிஷர்ஸ் டெஸ்ட் ஆகல இன்னும். ஏன்னா ஒரு செட் பேட்ஸ்மேன் இப்படியே இருந்துடுறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் எல்லா மேட்சும் இருந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் மேனா நாட் அவுட்ல முடிக்கிறாரு எல்லா மேட்சும். அது கேட்ச் விடுறது அதெல்லாம் பார்ட் ஆஃப் கிரிக்கெட். ஆனா எல்லா மேட்சும் லாஸ்ட் வரைக்கும் இருக்காரு. ஒரு இரஸ்பான்சிபிள் ஷாட் அவர் ஆடுறதே கிடையாது. த்ரூ த லைன் தான் அடிக்கிறாரு. ஷார்ட் பால் போட்டா புல் அடிக்கிறார். மற்றபடி ஸ்பின்னர்னா அவர் ரிவர்ஸ் ஸ்வீப், நோ ஃபேன்சி ஷாட்ஸ். அவரோட கேம் என்ன பால் காணணும்னு அவருக்கு கண்டிப்பா தெரியும். அப்புறம் நம்ம என்ன ஸ்கோரா இருந்தாலும் they are trying to chase it down. அந்த கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதுலாம் கிடையாது. 18 ஓவர்ஸ் டார்கெட் வச்சுக்கிறாங்க. நம்ம என்ன பார்த்திருக்கோம், 19 ஓவர்ஸ் வச்சுப்பாங்க. ஆனா இந்த டீம் கண்டிப்பா ஒரு 18 ஓவர்ஸ் வச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்னா அப்படி அடிக்கிறாங்க ஓப்பனிங்லனா. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஒரு இப்போ போலிங் பத்தி பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் எக்ஸ்ட்ராடனரியா ஒரு மேட்சும் அவங்களோட போலிங் போடல, ஆனா ஒரு நல்ல ஸ்கோர்ல வச்சிருக்காங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் சேஸ் பண்ணாங்க. ஒரு மேட்ச் எல்எஸ்ஜி வந்து ரொம்ப மோசமா ஆடுறாங்க, டாக்டிக்கலா இருக்கட்டும், கேம் வைஸா இருக்கட்டும். ஸோ திஸ் இஸ் மை ரவுண்ட் அப் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம்,
வாட் இஸ் வே ஃபார்வர்ட் அண்ட் ப்ரெடிக்ஷன்? பஞ்சாப் ஷோர் ஷாட் பிளே ஆஃப், ஈவன் ஃபைனல் கூட அவங்களுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டாமினேஷன்ல போயிட்டு இருக்காங்க. பட் 1 ஆர் 2 மேட்சஸ் அவங்க தோத்தா அவங்களுக்கு ஒரு நல்லதுன்னு நான் தோணுது. மேபி ஃபைனல்லயோ இல்ல குவாலிஃபயர்லயோ எங்கேயாவது ஒரு பிரச்சனை வராம ஒரு ஒரு ஃபெயிலியர் டாப் 3, 4 வந்து ஃபெயில் ஆச்சுன்னா எப்படி ஆடுவாங்கன்றது அவங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும். இப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இல்லாம கூட வின் பண்ணிட்டு போகலாம். பட் வந்தா அவங்களுக்கு ஒரு பெட்டரா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸா அவங்க தான் என்னோட ஃபைனலிஸ்ட். ஸோ டாப் டூல முடிச்சாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபைனல் முடிச்சிருங்க. ஏன்னா இப்படி ஒரு டாமினன்ஸ் கரெக்ட் தான். கண்டிப்பா அவங்க வந்து நல்ல சில மேட்சஸ் ஸ்ட்ரகிள் போறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அப்படி டாமினேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேட் டே வரும். ஏன்னா இது கிரிக்கெட், நீங்க வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. கரெக்ட். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த டீம் விச் இஸ் இன் த செகண்ட் பொசிஷன், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், வாட் வென்ட் ரைட் ஃபார் ஆர்சிபி? ஆர்சிபி அந்த எக்ஸாக்டா லாஸ்ட் இயர் பண்ணது அதே தான் பண்றாங்க. ஈவன் எல்லா டீம் காம்பினேஷன் எதுவுமே மாறல. இனிஷியல் மேட்சஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க நினைச்சேன், ஹேசல்வுட்டோட பிரச்சனைனால. அதுவும் ஸ்ட்ரகிள் ஆகல. அவரும் வந்து கரெக்டா டஃபி வந்து கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஹேசல்வுட்டை ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டாரு. ஸ்டில் அவங்களோட பவுலிங் ஒரு வீக்னஸ் இருக்கதான் செய்யுது. பட் அதை டேக்கிள் பண்றதுக்கு மற்ற டீம் வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது இல்ல. அதுதான் நான் சொல்லுவேன். அவங்களோட பேட்டிங் அவங்களோட ஸ்ட்ரென்த் தான். அவங்களோட பவுலிங் மற்ற டீம் இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் டெஃபினட்டா அவங்க டாப் 2ல தான் முடிக்க போறாங்க. ஃபார் மீ ஃபைனலிஸ்ட்னு சொல்ல மாட்டேன். பட் டாப் 4ல இருப்பாங்க. அவங்க ஐ மீன் டாப் 3ல இருப்பாங்க. கண்டிப்பா குவாலிஃபிகேஷன் ஐ திங்க் அவங்க இனிமே ஒரு கண்டினியூஸா ஒரு 2-3 மேட்ச் தோத்தா கூட ஐ திங்க் அவங்களுக்கு டீம் இருக்கு கம்பேக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் டு யூ எக்ஸ்பெக்ட் எனி காம்பினேஷன் சேஞ்ச் ஃபார் ஆர்சிபி ஃபார் டூயிங் பெட்டர்? எனக்கு தெரிஞ்சு இதே காம்பினேஷன்ல போறது நல்லது. அதுவும் இல்லாம அவங்களோட பெஸ்ட் என்னன்னா சின்ன சமையல வின் பண்றது. இப்போ வந்து அவங்க இப்பதான் ஹோம் கிரவுண்ட் வந்து அவங்க அட்வான்டேஜா எடுத்துட்டு இருக்காங்க. போன சீசன் ஃபுல்லா ஹோம் கிரவுண்ட்ல தோத்துட்டு இருந்தாலும் அவே கேம்ஸா ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஹோம் கேம்ஸ்லயும் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் அவங்க வந்து ஒரு பெரிய இந்த இந்த ரன்ல போயிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரீக்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷன் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. கரெக்டா போயிட்டு இருக்கு. இது அப்படியே கண்டினியூ பண்ணாலே போதும். ஸோ நீங்களோட ஸ்ட்ரென்த் பற்றி பேசினால அவங்கள எங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னா ஆர்ஆர் ஒரு கேம் பண்ணாங்க. குயிக் விக்கெட்ஸ் எடுத்து ஒரு பவர் பிளேல ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. இருந்தாலும் தேர் மிடில் ஆர்டர் இஸ் இன் ஃபார்ம். ரஜத் படிதார் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. படிக்கல், டிம் டேவிட் நல்லா ஆடுறாரு. ஆனா டிம் டேவிட் வந்து கொஞ்சம் ஒரு குவாலிட்டி ஸ்பின் அட்டாக் கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஒரு நல்ல பால்ல காத்துல நிக்க வச்சு கொஞ்சம் டிப் இருந்தா அவர் அடிக்க போய் அவுட் ஆறாரு. ஸோ ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த வருஷம் ஃபார்ம் எனக்கு ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கா. த வே ஹி பிளே ஸ்பின். ஏன்னா குல்தீப் யாதவ் ஒரு மேட்ச் ஆனா அவருக்கு பெருசா பேட்டிங் கிடைச்ச மாதிரியே தெரியல. ரொமாரி ஷெப்பர்ட் வரைக்கும் பேட்டிங் போற மாதிரியே தெரியல. ஆனா வந்த மேட்ச்ல கூட அவர் ஸ்பின் ஆடுறதுக்கு ஒரு மாதிரி பயப்படுறதா தான் சொல்ல முடியும். ஆனா பேஸ் போலிங் அவரால் என்ன பண்ண முடியும்னு தெரியும். அப்புறம் ஒரு மேட்ச் தோத்தது கூட அந்த லாஸ்ட் ஒரு ரன் கொடுத்தது கூட இந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து வி ஆர் பேக்கிங் யூ தான் சொன்னாங்க. அவரை டிராப் பண்ண மாட்டேங்கிறாங்க. டஃபி இருந்தா குட் தம்பில் இருந்தாலும் ஜார்ஜ் ஹில் டஃபி பார்த்து தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்புறம் உங்களோட போலிங் வந்து புவி நல்லா போடுறாரு. ஜார்ஜ் ஹில் பத்தி நம்மளுக்கு தெரியும். ரசிக் ஜாரும் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காரு இந்த வருஷம். இருக்கு ஸ்லோவர் வந்து நல்லா போடுறாரு. சின்ன சுவாமிலே நல்லா போடுறாரு. அப்புறம் ஷியார் சர்மா மட்டும் தான் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருக்காரு. பட் he கேன் கம் பேக் எனி டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் ஃபார் திஸ் டீம்? கண்டிப்பா டாப் 3 ஃபினிஷ், ஈவன் டாப் 2 ஃபினிஷ் கூட சொல்லலாம். ஃபைனலிஸ்ட்னு உங்களை இன்னும் நான் சொல்ல மாட்டேன். பட் டாப் 2 ஃபினிஷ் உங்களுக்கு இருக்கு. டாப் 2 சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நான் கண்டிப்பா இந்த டீமை இப்பே போட்டுருவேன். ஆமா. ஸோ now let's move on to the comeback பண்ண டீம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 4 மேட்சஸ் 1 லாஸ், 3 லாசஸ் 1 வின்ல இருந்தாங்க. அப்புறம் ஆன் ட்ராட் 4 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 ஹோம் கேம்ஸ் வந்து கரெக்டான பிச்சர்ஸ் கொடுத்து டாமினேட் பண்ணாங்க 3 கேமும். அப்புறம் இப்போ 4th கேம் ஆர்ஆர் அடிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு 230 சேஸ்ல. ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், யுவர் தாட்ஸ் ஆன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்? சன்ரைசர்ஸ் வந்து நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தோம். சன்ரைசர்ஸ் வந்து வின் பண்ணா அவங்க பேட்டிங் மேல தான் வின் பண்ண முடியும் தான். இப்போ அவங்களுக்கு பவுலிங் படு மோசமா இருந்தது. பட் படு மோசம் நம்ம நினைச்சிட்டு இருந்தப்போ அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஒரு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இனிஷியலா அவங்க காம்பினேஷனை கரெக்டா கொண்டு வராம ஸ்டிக்கிங் வித் உனாத்கன், ஹர்ஷல் பட்டேல் அப்படியே போயிட்டே இருந்தது.
அதுல தான் மாட்டிக்கிட்டாங்க. எப்போ அவங்க வந்து இந்த சிவம் குமார், ஹர்ஷ் துபே, ஷகிப் ஹுசைன், பிரஃபுல் இங்கே எல்லாம் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, பேட்டிங் ஆல்ரெடி நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ பவுலிங்கும் அவங்களுக்கு சேர்ந்து இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா அவங்களும் டீமுக்கோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸா வின் பண்ண தான் செய்யறாங்க. ஏன்னா சிஎஸ்கேவை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க 195க்கு. வேற லெவல் பவுலிங் உண்மையில சொல்ல போனா. நம்மளோட நம்ம பேட்டிங்கும் ஒஸ்ட்னு அதுவும் சொல்லணும். பட் குரூஷியல் சுச்சுவேஷன்ல வந்து அவங்க பவுலிங் நல்லாவே எடுக்குது. ஆர்ஆர் கேட்க வேணாம் இந்த மாதிரி வின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு அவங்களோட மொமெண்டமே பிரேக் பண்ண வின்னு. அந்த 2 பேரும் வந்து இது இதுவே அவங்களோட சீசன் லிட் ஆஃப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ 2மே அவங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்குன்னு தான் சொல்லுவேன். வீக்னஸ் இந்த டீம்ல என்ன இருக்குன்னா, அகைன் சேம் தான். அதே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் அட்டாக் ஏதோ ஒரு நாள்ல வந்து சமத்தி அடி வாங்கிடலாம். பட் மலிங்கா இருக்காரு. இப்போ கமின்ஸோட இதுவும் வந்து பெரிய பூஸ்ட் அவங்களுக்கு. ஸோ பவுலிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமானது இல்லைன்னா அபவ் அவரேஜ் பவுலிங் அட்டாக்கா இருக்கு. பேட்டிங் ஆப்வியஸா தெரியும் இவங்க ஒரு கடப்பார பேட்டிங்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஒரு வேளை தோக்குறதா இருந்தா இவங்களோட பவுலிங்கால மட்டும்தான் இவங்களை தோக்கடிக்க முடியும்ன்றது நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் நான் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஸ்அக்ரி பண்ணுவேன். சில டீமோட ஹோம் கண்டிஷன்ஸ் இவங்க ஹோம் கண்டிஷன்ஸை நல்லா புரிஞ்சுட்டாங்க ஹைதராபாத். ஆனால் சில டீம் கொஞ்சம் ஹோம் கண்டிஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோயிஷ் விக்கெட் கொடுத்து அவங்க பேட்டிங் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் கிளாஸன் வந்து இந்த சீசன் வந்து போன சீசன் அதுக்கு முந்தின சீசன் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் பேஸ்டாக இருக்காரு. கேமை லாஸ்ட் வரைக்கும் எடுத்து போய் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப வச்சு ஆடுறாரு. அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி சரியான ஃபார்ம்ல இருக்காரு. ரெட்டோட ஃபார்ம் மட்டும் தான் கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா தேர் பெஸ்ட்ல இருக்காங்க. நிதிஷ் ரெட்டியோட போலிங்கும் சூப்பர்பா இருக்கு. பேஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. ஸ்லோவர் வந்து போடுறாரு, பவுன்சர்ஸ் போடுறாரு, நல்லா மிக்ஸ்அப் பண்றாரு. அனிகேத் வர்மா, சலீலராக்கு இன்னும் அவ்வளோ சான்சஸ் கிடைக்கல. கிடைச்ச சான்ஸ்லயும் ஒன்றும் பண்ணல. பட் தே கேன் டேமேஜ் யூ. 10 பால்ஸ்ல கண்டிப்பா ஒரு 3 6 அடிக்கக்கூடிய ஹிட்டிங் பவர் இருக்கு கண்டிப்பா. அப்புறம் அவங்களோட போலிங் அட்டாக் அவங்க சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் டிஃப்ரெண்டா இருக்கு. சகிப் ஹுசைன், இஷான் மலிங்கா, பிரஃபுல் இங்கே அடி வாங்கினாரு, இருந்தாலும் ஸ்விங் பண்றாரு. கமின்ஸும் வந்துட்டாரு. அப்புறம் அவங்களோட ஸ்பின்னர்ஸும் சூப்பர்பா இருக்கு. ஸோ அவங்கள தோக்கடிக்க முடியும்னா அவங்கள கொஞ்சம் டாக்டிக்கலாக தான் தோக்கடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போலிங் பிடிச்சிட்டாங்க. அடி வாங்கலாம் சில மேட்ச், ஆனால் கன்சிஸ்டண்டா போடுறாங்க இப்போதைக்கு. மிஸ்டர் ஸ்ரீராம், வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் ஃபார் எஸ்ஆர்ஹெச்? எஸ்ஆர்ஹெச் டாப் 4ல இருப்பாங்க. கண்டிப்பா பிளே ஆஃப் இது வருவாங்க. ஸோ அதுக்கு மேல நம்ம இப்ப சொல்ல முடியாது அவங்க ஃபைனல் போவாங்களா இல்ல இதுவாவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டாப் 2 டீம் வந்து ஈவன் பெட்டர் டீம் தான் கம்பேர் டு எஸ்ஆர்ஹெச். ஸோ ஐ மீன் எஸ்ஆர்ஹெச்சோட பெட்டர் டீம் சொல்றதை விட கரெக்டான மிக்ஸ்ல இருக்கிற டீம்னு சொல்லலாம். ஸோ அதனால எதுவுமே எனிடே அது வந்து எலிமினேட்டரா குவாலிஃபையர்ன்றது அப்பதான் நம்ம பார்த்ததும் தெரியும். பட் அவங்க டாப் 4ல இருக்காங்க. நான் வந்து டாப் 4 இன்னும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் எஸ்ஆர்ஹெச்க்கு. ஐ திங்க் இன்னும் ஒரு 1 more 2 more wins they'll definitely go to top 4. ஏன்னா ஐ ஃபீல் நெக்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா, பிபிகேஸோட இருக்கு. நெக்ஸ்ட் 3 மேட்சஸ்ல ஒரு 2 ஜெயிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆனால் ஐ திங்க் தே மைட் கெட் ஸ்டார்ட் சம்வே, பட் தே மைட் ரீச் த டாப் 4. இந்த படுத்துற மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ திங்க் தே வில் ஹேவ் சம் ஸ்ட்ரகிள் இன் பிட்வீன். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் டு த 4th டீம், ராஜஸ்தான் ராயல்ஸ். நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க சீசனை, ஆனால் இப்போ ஏதோ டிப் ஆஃப் ஆன மாதிரி இருக்கு, அந்த ஓஜி ஆர்ஆர் மாதிரி. இதுவும் நம்ம ப்ரிவியூல சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு இருக்கிற லாஸ்ட் இயர் அதே பிரச்சனை, மிடில் ஆர்டர் பிரச்சனை. பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஜுரேலோட ஃபார்ம். ஜுரேல் இப்போ வந்தோடனே நல்லா பெட்டரா பண்றாரு. அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா பண்றாரு. பட் ரியான் பராகோட ஃபார்மோ, ஹிட்மேரோட ஃபார்மோ, டோனான் ஃபெரரோ பெருசா கிடைக்கல பேட்டிங்க்கு. அதே மாதிரி ஜட்டு என்ன பண்ண முடியுன்றதை நம்ம சிஎஸ்கேலே பார்த்துட்டோம். அதை அவரை தப்பு சொல்லவும் முடியாது. அதே மாதிரி யூஸ் ஆஃப் ஜட்டுவும் எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் பவுலிங்ல உங்களோட ஸ்டார் பவுலரு, அவர் நிறைய மேட்ச் அவர் ஃபுல் கோட்டா போடுற மாதிரியே தெரியல. அகைன் இந்த மேட்ச் அப்ஸ் நல்லா பண்றாங்களோன்னு தோணுது. அதே மாதிரி இந்த ஜிடியோட சில மேட்சஸ் வந்து அவங்கள ஸ்க்ரூ பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது. ஜெயிக்க வேண்டிய மேட்சஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கு. பவுலிங் வந்து அதுல எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு. பிரிஜேஷ் சர்மா ட்ரஸ்ட் பண்றாங்க. துஷார் தேஷ்பாண்டேவோ இல்ல சந்தீப் சர்மாவோ இப்போ ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காங்க டீம்ல. ஸோ அது ஒரு கரெக்டான காம்பினேஷனை பிடிக்கும்னு தோணுது. பட் மெயின் ப்ராப்ளம் அவங்களோட பேட்டிங். டாப் 2 எஸ்பெஷலி டாப் 2. அதே மாதிரி ஜெய்ஸ்வாலோட
சீசன் வைக்கணும் இந்த தடவை கொஞ்சம் இதுவாவே இருக்கு. அடிக்கிற மேட்ச் ஒரு சில மேட்ச் தான் நல்லா அடிச்சிருக்காரு. சில மேட்ச் அடிக்காத மேட்ச் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப இதுவா தான் இருக்கு. ஒரு 10 பால் 12 ரன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காரு தவிர சில மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. வைபவ் சூரியவன்ஷி தான் சிங்கிள் ஹேண்டடா அந்த டாப் 2ல பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. அடிச்சு பொழக்கிறாரு. ஸோ அவங்களோட டாப் 3 எடுத்துட்டாங்கன்னா ஆல்ரெடி மிடில் ஆர்டர் வீக்கா தான் இருக்கு. ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங்ல இருந்து ஆரம்பிக்க போது டாப் 2 ஜெய்ஸ்வால் ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்காரு. வயசூரிய வச்சு பேசணும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. 2 ஃபெயிலியர்லாம் சொல்லலாம். ஆனா 14 15 அவரோட வேலையை அவர் பண்றாரு. அவருக்கு கொடுத்த ரோல் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறது, அது கிளிக்காகவும் சில மேட்ச் கிளிக்காகவும் போகும். அதான் அவரோட ரோல். ஸோ ஜுரேல் வந்து அப்புறம் ஜுரேலோட ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா இந்த டெம்போ அவர் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறார். இப்போ ஒரு ரன் ரேட் ஒரு 12ல போகுதுன்னா 10க்கு வந்து ஜுரேல் பேட்டிங் ஆட போகுது. அதால ஆப்போசிட் பேட்ஸ்மேன் ப்ரெஷர் வருது. ஏன்னா ஜுரேலோட கேம் அதான். ஒரு 15 பால்ஸ் எடுப்பாரு. அதனால தான் அவரை நம்பர் 3ல போட்டாங்க. இருந்தாலும் இங்க கூட அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ரியான் பராக் இர்ரெஸ்பான்சிபிளா ஆடுறான்னு நான் சொல்லுவேன். ஐ மைட் பி ஹார்ட், ஆனா இர்ரெஸ்பான்சிபிளா ஆடுறாரு. அவரால் ரன் அடிக்க முடியும். செட் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா ஒரு மாதிரி ரொம்ப மோசமான ஷாட் ஆடி தான் ஃபேன்சி ஷாட் ஆடி அவுட் ஆடு. அவருக்கு புதுசா இப்ப மீம்ஸ் ஸ்டைல் கேப்டன் தான் அவருக்கு பேர். ஃபிளிக்ல அடிக்கணும்னு அடிக்கிறாரு. ஒரு மேட்ச் கூட பட மாட்டேங்குது. அப்புறம் அடிக்கிற ஷாட்ஸ் கன்வின்சிங்கா இல்ல, சும்மா சிப் பண்ணி விடுறாரு. டீப்ல இருக்கும்போது உங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. அடுத்து ஹெட்மாயர் ஃபார்ம்லே இல்ல. டான் ஃபெர்ரா கிடைச்ச மேட்ச் நல்லா பண்றாரு. ஐ திங்க் ஜடேஜாக்கு வந்து கரெக்டா ஒரு ரோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு விக்கெட்ஸ் விழுந்தா நீங்க போய் கொஞ்சம் செட் பண்ணி விடணும். அதை அவர் கரெக்டா பண்றாரு. அந்த எல்எஸ்ஜி கேம் கூட லாஸ்ட்ல கொண்டு போய் 20 ரன்ஸ் அடிச்சாரு. அதான் அவர் சிஎஸ்கேலும் பண்ணுவாரு. கரெக்டா அந்த ரோலை பண்றாரு அவர். போலிங்ல வந்து ஐ திங்க் தே ஷுட் கெட் பேக் சந்தீப் சர்மா அண்ட் பிரிஜேஷ் சர்மா ஹேஷ் டு சிட் அவுட். ஏன்னா அவர் ஒரு மேட்ச் விளையாண்டது கிடையாது. ஐபிஎல் தான் அவரோட ஃபர்ஸ்ட் கேமே இன்னும் அபிஷியலா. விஜய் சர்மாவுக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா அவர் விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறார். சந்தீப் சர்மா விக்கெட் எடுப்பாரு. அப்புறம் பிரிஜேஷ் சர்மா வந்து நிறைய லூஸ் பால்ஸ் போட்டுறாரு. இந்த எஸ்ஆர்எஸ் கேம் கூட இஷன் பேட்ல அது அவரை பத்தி சொல்லி தப்பு கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட், அபிஷியல் டோர்னமெண்ட். ஏன்னா அவரு டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடினதே கிடையாது. டைரக்டா ஐபிஎல்ல தான் வந்திருக்காரு. ஸோ நான் சந்தீப் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ், லோவர் ஒன்ஸ், டெத் போலிங், ஒரு ஆல்ரவுண்ட் சந்தீப் சர்மாக்கு நான் போவேன். அண்ட் துஷார் தேஷ்பாண்டே நான் வச்சுப்பேன். இம்பாக்டா வச்சுக்கலாம். ஏன்னா சந்தீப் சர்மா வந்து 4 overs 45 ரன்ஸ் கொடுத்தாலும் 2 விக்கெட் எடுத்துருவாரு. கரெக்ட். அப்புறம் நான் திருப்பி அந்த பாயிண்ட பேச விரும்பல. இந்த லெஃப்ட் ஹேண்டர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ ஃபிஃப்த் பொசிஷன் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ ஆர்ஆரோட ப்ரெடிக்ஷன் என்ன? ஸோ ஆர்ஆரோட ப்ரெடிக்ஷன் எஸ், ஐ திங்க் தே வில் மிஸ் அவுட் ஆன் டாப் 4. ஃபைட் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்ன ஆர்ஆரும் டிசியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி இருக்கு. ஒரு க்ளோஸ் காலா தான் இருக்கும். 50-50. ஸோ நான் இப்ப ஏதாவது ஒரு டீம் மிடில்ல இருந்து உள்ள வரணும்னா அந்த ஆர்ஆரோட ஸ்பாட்ல தான் வர முடியும்னு நான் சொல்றேன். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு மாதிரி நல்லா ஆடுறாங்க. ஸோ ஜிடி வந்து இன்னைக்கு சிஎஸ்கே பொழந்துட்டு வந்திருக்காங்க, அப்படிதான் சொல்ல முடியும். சிஎஸ்கே பொட்டலம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஸோ யுவர் தாட்ஸ் ஆன் ஜிடி லாஸ்ட் இயர் நம்ம அதே ப்ரிவியூல சொன்ன அதே பிரச்சனை இருக்கு. இது ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் டாப் 3. கொஞ்சம் பேஸ் இருக்கிற விக்கெட்டா இருந்தா அவங்க நல்லா பண்ண முடியும். ஸோ அவங்க இப்போ ஏன்னா ஜிடியோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நம்ம தெரியும். ஆப்வியஸா அவங்களோட பேஸும் அவங்களோட ஸ்பின்னை வந்து ரஷீத் கான் இன்னும் அந்த அளவுக்கு பர்பிள் பேட்சுக்கு வரவே இல்லை. ஒரு சில மேட்ச் அந்த கிளிம்ஸை காட்டுறாரு, ஆனா பெருசா வரல. சாய் கிஷோரை ஏன் ரொம்ப நாளா வச்சுருக்கான்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர பியூர் பேட்ஸ்மேனாக மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஒரு ஓவர் கூட பேரு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுவுமே புரியல. ஸோ அவங்களோட ஜிடிக்கு என்னன்னா மிடிலிங் டீமா தான் இருக்காங்க. டேபிள்ல அப்படிதான் இருக்காங்க, டீமும் அப்படிதான் இருக்கும். படுமா படாதான்ற மாதிரி தான் இருக்கு. ஜிடிக்கு ஒரு டஃப் என்னன்னா அடுத்து வர போறது எல்லாமே ஹெவி வெயிட் டீம்ஸோட தான் இருக்கு. ஆர்ஆர், பஞ்சாப், ஆர்சிபி, சன்ரைசர்ஸ் இருக்கு. ஸோ டாப் 4 அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தோணுது இந்த தடவை. ஹெவி வெயிட் டீம்ஸ் கூட நல்ல நியூ பால் டீம்ஸ் நான் சொல்லுவேன். அவங்களோட டாப் 3 டிஸ்டர்ப் பண்ண இருக்கும். கரெக்ட். பட் இப்ப அகமதாபாத்ல கொஞ்சம் கரெக்டா பட்டுட்டாங்கன்னா அடிச்சிரு. ஏன்னா அகமதாபாத் அவங்களுக்கு வந்து நியூட்ரல் வேணும் மாதிரி தான் இருக்கு. அகமதாபாத்ல அவங்க டாமினேட் பண்ணவே இல்லை. எம்ஐட்ட கன்றாவே தோத்தாங்க.
இவங்ககிட்டயும் ஆர்ஆர்டியும் ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் ஓவர்ல வின் பண்ணாங்க. ஸோ அதனால அகமதாபாத் அவங்கள பீட் பண்ணவே முடியாதுன்னு கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங். ஈவன் வந்து அவங்க வந்து ஒரு 180 ஆப்போனண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா கூட திரும்ப அடிக்கும் போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் 3. ஸோ அதை பற்றி நான் நிறைய டெவலப்மெண்ட் பண்ண விரும்பல. அப்புறம் அவங்களோட மிடில் ஆர்டர் அதே சேம் வீக்னஸ். ஷாருக் கான், டெவாட்டியா அவனா அடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். டு பி ஃப்ராங்க், கரெக்டாக ஃபேஸ்லேயே சொல்லிடணும் இதை நான். அதுக்கப்புறம் நல்ல காம்பினேஷன் சேஞ்ச். கிளென் ஃபிலிப்ஸ் பதிலாக ஹோல்டர், அப்புறம் அசோக் சர்மா பார்த்தா மானவ் சுத்தார் டீசெண்டாக போடுறாரு. ஏன்னா ரஷீத் கான் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் ஸ்பின்னர் இருக்கணும். ரஷீத் கான் பர்பிள் பேட்சில் இல்லாத போது இங்கே ஒரு ஸ்பின்னர் வச்சு போக முடியாது. அப்புறம் நான் வாஷிங்டன் சுந்தரை பேட்ஸ்மேனை தான் ட்ரீட் பண்ணுறேன். ஏன்னா அவர் போலிங் கொடுத்தா தான் அவரை ஆல்ரவுண்டரை பார்க்க முடியும். அவர் போலிங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்புறம் அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் வந்து நல்லா தான் போடுறாங்க. ஆனால் ரன்ஸும் லீக் பண்ணுறாங்க. பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணுறாங்க இந்த வருஷம். லாஸ்ட் இயர் இந்த மாதிரி பர்பிள் பேட்சில் இல்லை. அதுக்கப்புறம் சிராஜ் கூட அந்த நியூ பால்ல போட்டுறாரு, ஆனால் டெத்ல அடி வாங்குறாரு மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். பட் ரபாடா ஃபார்ம்ல வந்தது ஜிடி வில் பி ஹாப்பி அப்பான். ரபாடா வந்து நான் முன்னாடியே பேசியிருக்கோம். ரபாடா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிசி டைமுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு விக்கெட்ஸ் காலம்லயே இருக்காரு. அவர் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் விக்கெட்ஸே எடுக்காமலே பஞ்சாப்லயும் ஓட்டினாரு, ஜிடிலயும் இத்தனை நாள் ஓட்டிட்டாரு. இந்த வருஷம் தான் மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், வே ஃபார்வர்ட் ஃபார் திஸ் டீம். ஜிடி வந்து எனக்கு பிளே ஆஃப் போவாங்கன்னு தோணல, கன்சிடரிங் தேர் அப்கமிங் மேட்சஸ் வித் டாப் 4 டீம்ஸ். ஸோ அந்த இப்போ ஏதாவது டீம் டாப் 4ல கிரம்பிள் ஆனா ஐ திங்க் ஜிடி கேனாட் கேட்ச் அப் தட் ஸ்பாட் நான் நினைக்கிறேன். அவங்க என்னதான் சிஎஸ்கேயோட ஜெயிச்சு இப்போ 8ல 4-4 50-50ல இருந்தாலும் ஐ ஃபீல் தே ஓன்ட் குவாலிஃபை. அப்புறம் அவங்களுக்கு க்ளோஸா போவாங்கன்னு கூட எனக்கு தோணல அன்ஃபார்ச்சுனேட்லி. மைட் பி ஃபினிஷிங் 6 or 7. 6 or 7 தான். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் கூட இருக்க மாட்டாங்க எனக்கு. ஃபிஃப்த் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஃபிஃப்த் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஃபிக்சர்ஸ் பார்த்து அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் இப்போ அவங்க போற வே பார்த்து. ஆமா. ஸோ நெக்ஸ்ட் டீம் ப்ளீஸ் கம் பேக் பண்ணுங்க சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு. கம்பேக் சூப்பர் கிங்ஸ் கம்பேக் வந்து வின்னிங் வேஸ்க்கும் கம்பேக் கொடுப்பாங்க, லூசிங் வேஸ்க்கும் கம்பேக் கொடுப்பாங்க. நாங்க வின் பண்ணுவோம், திரும்ப மறுபடியும் தோப்போம், மறுபடியும் வின் பண்ணுவோம்ன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஆனா இப்படின்னா ஒரு கிரம்லிங் வாங்கக்கூடாது. அதுவும் ஒரு இன்ஃபார்மே நீங்க அடிச்சுட்டு வரீங்க அண்ட் நீங்க குஜராத் இப்படி தோக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு மேட்ச் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தாங்க பேட்டிங். ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார்ம்ல வந்துட்டாரு. சில பேர் சொல்லலாம் காஜி நாக்குன்னு, ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு. அவர் என்ன ஒரு 38 balls 19 இருந்தாலும் எண்ட்ல பார்த்தா இந்த அவர் அவுட் ஆயிருந்தா 90 runs கூட வந்திருக்காது. அன்பார்ச்சுனேட்லி 100 கூட டச் பண்ணிருக்க மாட்டாங்க இன்னைக்கு நல்ல நாக். ஆனா பிரவிஸ், தூபே ஹேவ் டு ஸ்டெப் அப். ரொம்ப மோசமா ஆடுறாங்க. சிஎஸ்கே எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க பவுலிங் வந்து நான் அப்பவுமே சொல்லியிருந்தேன், இது பவுலிங் வந்து மோசமான பவுலிங் கிடையாது, ஆவரேஜ் பவுலிங். ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அதை பண்றாங்க. ஆவரேஜ் பவுலர்ஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் நான் சொல்லுவேன். டிஃபெண்ட் பண்றது ஈஸி கிடையாது, டிஃபெண்ட் சூப்பரா பண்றாங்க. நம்ம வெறும் 200 ரன் அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணு நம்ம சொல்றது இல்லை, ஆனா நல்லாவே பண்றாங்க. ஆனாலும் அதுல இன்னொரு பிரச்சனை, நம்ம தோத்த மேட்சஸ் எல்லாமே காம்பினேஷன் பிரச்சனை. அகைன் அண்ட் அகைன் எல்லா மேட்சும் காம்பினேஷன் தான் மிஸ்டேக். லாஸ்ட் மேட்ச் வின்னிங் காம்பினேஷனை பிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டிசியும் கேகேஆர் வின்னிங் காம்பினேஷன் இது பண்ணாங்க, சேஞ்ச் பண்ணாங்க, எஸ்ஆர் ஸ்டடி வாங்கினாங்க. எம்ஐயோட மறுபடியும் வின்னிங் காம்பினேஷனை பிடிச்சாங்க. அதான் வின்னிங் காம்பினேஷன் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி எந்த மேட்ச்ல டிசி கேகேஆரோட என்ன காம்பினேஷன் போனாங்கன்னா அது எம்ஐயோட போனாங்க, வின் பண்ணாங்க. மறுபடியும் அகைன் சேஞ்ச் பண்ணாங்க, இன்னைக்கு சேஞ்ச் பண்ணாங்க ஜிடியோட. எதுக்குன்னே எனக்கு புரியல. அதே காம்பினேஷனே போயிருந்தா கண்டிப்பா எனக்கு வின் பண்ணிருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பவுலர் ஷாட் பவர் பிளேல நம்மளோட அந்த அவங்களோட டாப் 3 வந்து பிரேக் த்ரூ பண்ண முடியல. ஒருவேளை முகேஷ் சௌத்ரி மாதிரி ஒரு பவுலர் வந்து ஸ்விங் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு டாப் 3 எடுத்திருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டேன், கண்டிப்பா ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு அந்த பவுலர் இல்லாம போயிட்டான். இவங்க சிஎஸ்கே அகெயின் காம்பினேஷன் இப்படியே மாத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் தான் தோணுது. ஆனா இது நல்ல டீம், டெஃபினட்டா நல்ல டீம், அபவ் ஆவரேஜ் டீம் கம்பேர் டு ஜிடி.
அண்ட் ஈவன் டிசி டிசி நான் கூட. கூட சொல்லுவேன். டிசி கூட சொல்லுவேன் நான். ஸோ ஆன் பேப்பர் நல்ல டீம். அப்புறம் இப்போ சஞ்சு சாம்சன் அடிச்சாதான் இருக்குன்னு இப்போ சிஎஸ்கே இருக்கு. ஏன்னா நான் இன்னைக்கு சஞ்சு சாம்சன் டிஸ்மிஸ் அவ்வளோ ப்ளேம் பண்ண மாட்டேன்னா எக்ஸ்ட்ராடினரி bowling பை சிராஜ் அண்ட் ரபாடா. ஃபுல்லா இந்த லென்த் தான், டெஸ்ட் மேட்ச் லென்த் தான். அண்ட் தூபே அண்ட் பிரவேஸ் ஹாவ் டு ஸ்டெப் அப். தூபே ஒரு 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் பத்தாது. ஏன்னா நம்ம தூபேட்டேருந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் இந்த டீமுக்கு நிறைய வேணும் தூபேட்டேருந்து. மெயினாக பிரவேஸும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் எல்லா டிஸ்மிஸலும் சேமாக தான் இருக்கு. எல்லாம் டிஸ்டன்ஸே போக மாட்டேங்குது. எல்லாம் நோ லுக் ஷாட் ஆடி டிஸ்டன்ஸ் போக மாட்டேங்குது. அவுட் ஆயிடுறாரு. கவர்ஸ்ல அவுட் ஆறாரு, இல்லை லாங் ஆஃப்ல அவுட் ஆறாரு. அவர் எல்லாம் அவர் கொஞ்சம் வந்து அவரோட பொசிஷன்ஸ் வந்து ஆஃப் சைடில் அடிக்க போகுது. ஆனால் பேக் ஸ்விங் அங்கே போகுது. ஸோ ஆஃப் சைடில் தான் கேட்ச் அவுட் ஆறாரு. ஸோ அவங்க போலிங் வந்து நீங்க சொன்னது கரெக்ட். ஆவரேஜ் போலர்ஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் அண்ட் டூயிங் வாட் தே கேன் டூ. அவங்களோட ஸ்ட்ரென்த் பேக் பண்ணி போட்டுருக்காங்க. எனக்கு 150 வச்சு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம விக்கெட் பெட்டர் ஆச்சு, அது ஒரு ரீசனாக சொல்ல முடியாது. அண்ட் ஜிடி பேட்டட் வெரி வெல் டுடே. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வே ஃபார்வர்டு நான் என்ன நினைக்கிறேன்னா தே கேன் டெஃபினெட்லி குவாலிஃபை. ஏன்னா தே ஆர் பெட்டர் தென் ஜிடி அண்ட் டிசி. ஆனால் காம்பினேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஊர்வில் பட்டேல் வந்து நான் ஆடி இருக்க மாட்டேன், நான் சேம் காம்பினேஷன் போயிருப்பேன். இல்லாட்டி ஒரு டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பேன். கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் பண்ணியிருப்பேன். இல்லை ஊர்வில் பட்டேல் வந்தாலும் நான் கீழே தான் விளையாட வச்சிருப்பேன். நான் சர்ஃப்ராஸ் கானை கண்டிப்பாக தூக்கி இருக்க மாட்டேன் இன்னைக்கு. அப்புறம் நம்ம ப்ரிவியூல சொன்னா உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இவங்க 3 பேர்ல ஒருத்தவங்க தான் ஆட முடியும். கரெக்ட். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பிளே டிசிஷன் வந்து ரொம்ப, ஏன்னா கேப்டன் விழுந்தாரு. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட் தான் எடுத்திருக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீம் மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு மோசமான டிசிஷன் எடுப்பாங்க நான் நினைச்சே பார்க்கல. ஒரு ஸ்டார்ட் தான் வேணும்னா நான் ஒரு அகிலோ சேனை இறக்கி விட்டுருப்பேன், இல்லை ஒரு கார்த்திக் சர்மாவே இறக்கி விட்டுருப்பேன். அவருக்கும் டைம் கிடைச்சிருக்கும். கார்த்திக் சர்மா இருக்கட்டும், பிரவீஸ் இறங்கட்டும். இப்ப என்ன நம்பர் 4ல வந்து ஆடக்கூடாதானே? பிரவீஸ் என்ன பினிஷர் தானா? வரக்கூடாதானே? அதே மாதிரி இவங்க இன்டென்ட்டும் அந்த உண்மையில இன்னைக்கு மேட்ச்ன்றதுனால சொல்றான். உர்வில் பட்டேலும் சர்ஃப்ராஸ் கானும் இன்டென்ட் ஓகே. ஆனா இது ஒரு பிரெயின்லெஸ் பேட்டிங். இது உண்மையில இன்னைக்கு கொஞ்சம் கூட சுச்சுவேஷனை அசஸ் பண்ணாம ஆடினது. ஓகே நீங்க மேட்ச் போவானா, பட் இவங்க 2 பேரும் அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸா காமிச்சிட்டாங்க. கரெக்ட். நான் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் உர்வில் பட்டேல் பத்தி, அவருக்கு நீங்க அடிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பால் அடிக்கணும்னு சொன்னாலும் இப்படின்னா இது பேஃப்லிங். இந்த மாதிரி ஐபிஎல் நீங்க இந்த மாதிரி ஷாட்னா ஆடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பால் இறங்கி 4 மறுபடியும் ரபாடாவுக்கு அவர் தெரிஞ்சுட்டு இறங்க தான் போறேன்னு நினைச்சிட்டாரு. ஒரு ஷார்ட் பிச் அழகா போட்டாரு, ஈஸியா தூக்கி போயிட்டாரு. இல்ல அவருக்கு இந்த ரோல் கொடுத்திருந்தாலும் நீங்க இந்த மாதிரி ஷாட்லாம் ஆடக்கூடாது. அந்த பால் சிங்கிள் எடுக்கிற பால்னா நீங்க சிங்கிள் தான் எடுக்கணும். ஆறு பால் 6-4 அடிக்கணும் அவசியம் இல்லை. இது எக்ஸாக்ட்லி உர்வில் பட்டேல் வில் சூட் ஃபார் கார்த்திக் சர்மாஸ் பிளேஸ் 6 or 7ல. உர்வில் பட்டேல் அங்க இறங்கினாருன்னா இது வேலைக்கு ஆகும். பழைய பால் அவருக்கு எப்படினாலும் போடும். நியூ பால்ல உர்வில் பட்டேல் அப்ப 1 இறக்கக்கூடாது. எல்லா பாலும் அடிக்க போறதா இருந்தாலும் இன்டென்ட் வேணும்னா பினிஷிங்ல தான் இன்டென்ட் தேவைப்படுது. அங்க இறக்கி விட்டுருக்கலாம். ஓகே யா. ஸோ சிஎஸ்கே வந்து காம்பினேஷன் அண்ட் கரெக்டான ரோல் டிஃபைன் பண்ணணும். ரோல் டிஃபைன் பண்ணா பிளே ஆஃப் சான்ஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கு. இல்ல காம்பினேஷனை இது பண்ணனா சாரி கஷ்டம் தான். 5-6ல தான் முடிப்பாங்க அவங்க. இப்ப நான் ஒரு காம்பினேஷன் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 5-6 கேம்ஸ் அதான் ஆட போறேன், இன்ஜுரி இல்லாட்டி. அவங்க இந்த மைண்ட் செட்ல போயிட்டாங்கன்னா ஐ திங்க் தே ஹேவ் ஹை சான்ஸ் ஆஃப் குவாலிஃபைங். நான் சொல்லுவேன்னா கன்சிடரிங் தேர் கேம்ஸ் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி இருக்கு. நான் அவங்க ஒரு மோசமான டீம்னு நான் சொல்ல, டாக்டிக்கலி பேடா இருக்காங்க இப்போதைக்கு. இன்னும் ஜெல்லால டீமா. ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு டிசி. நம்ம டிசி பத்தி, டிசி வந்து ஐ திங்க் டீமா இன்னும் விளையாடலன்னு நான் சொல்வேன். சில மேட்சஸ் ஜெயிச்சாங்க, இருந்தாலும் இன்னும் ஒரு டீம் அவங்க இன்னும் ஜெல்லாலன்னு நான் சொல்லுவேன். பேட்டிங்கும் போலிங்கும் இருந்தாலும் நல்ல டீம். இப்ப கூட அவங்க போலிங் நல்லா தான் இருக்கு, ஆனா போலிங்கும் ஒரு டீமா ஜெல்லா மாட்டிக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது டிசி. இல்ல இப்போ டிசிக்கு வந்து இப்ப பெரிய பிரச்சனை வந்து கிளாரிங் இஷ்யூஸ் நான் பாக்குறது வந்து ஸ்டப்ஸோட ஃபார்ம். ஒரு மேட்ச் இன்னைக்கு ஆடினாரு, ஆனா ஒரு நல்ல அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆர்சிபியோட. இன்னைக்கு ருத்ராஜ் ஆடின மாதிரி தான். அதனால வின்னிங் சைடு போனால தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப போரா இருக்கு. அதே மாதிரி இப்போ ஸ்டார் கிடையாது. இப்ப லுங்கி நிகிடி எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் ஐபிஎல்னு தோணுது. அவரோட இன்ஜுரி எந்த அளவுக்குன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காரு. ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 3-4 மேட்சஸ் விளையாடுவாருன்றது ரொம்ப ரொம்ப டவுட் நான் நினைக்கிறேன். ஸோ துஷ்மந்தா சமீரா, முகேஷ் குமார் வாரி இறைக்கிறார் ரன்னு. அகிப் நவிதாரும்
மேபி ஃபர்ஸ்ட் ஐபிஎல் தான் நம்ம அவரை குறை சொல்ல முடியாது. பட் அவரோட பேஸ நான் பார்க்குறேன். 130லயே தான் போடுறாரு. முகேஷ் குமார் 130ல தான் போடுறாங்க. ஈவன் மிட் 130s கூட போறது கிடையாது. நடராஜன் ஆப்வியஸா தெரியும். 130 ஆர் 130 லெஸ் தான் போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பவுலிங் வந்து பெரிய கன்சர்ன் உங்களுக்கு. போலிங்ல டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் பண்ணுவேன். தட் இஸ் ரிலேட்டட் டு பேட்டிங். பத்தும் நிசங்கா நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு. ஸ்டார்ட்ஸ் 15 ரன்ஸ் தான் அடிக்கிறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நான் அபிஷேக் போரல் வச்சு ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் யூ ஹாவ் டு டேக் அ டிசிஷன் பிட்வீன் நிதிஷ் ராணா அண்ட் சமீர் ரிஸ்வின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லா மேட்சும் 3-4 மாத்திட்டு இருக்க முடியாது. ஃபிக்ஸ் பண்ணணும் சமீர் ரிஸ்விக்கும் நிதிஷ் ராணாக்கும். சமீர் ரிஸ்வியும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்க்கு அப்புறம் அடிக்கல. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் எக்ஸ்ட்ராடனரியா ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு மேட்ச் கூட அடிக்கல. அதுக்கப்புறம் மில்லர் வந்து நல்லா ஆடுறாரு. ஸோ மில்லர் பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸ்டப்ஸ் நீங்க சொன்ன மாதிரி தான், ஆஸ் யூ மென்ஷன் த சேம். அப்புறம் அக்சர் பட்டேல் வந்து ஒரு பேட்டர் ஆரே வாழ இன்னும் இந்த டோர்னமெண்ட்ல நம்ம பார்த்த ஒரு அக்சர் பட்டேல் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அக்சர் பேட்டர் கிடையாது. அப்புறம் போலிங்ல வந்து ஸோ பத்தும் நிசங்கா போனதுனால இப்போதைக்கு ஸ்டார்க் இன்னும் இருக்காரு. ஆனா எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க எப்படி ஒரு ஃபிக்ஸ்டு டேட் அனௌன்ஸ் பண்ணுவீங்க அவங்க மேட்ச் விளையாட போகுது? ஃபிட்னஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு கியூர் ஆகும் நாளைக்கு கியூர் ஆகும்னு. ஸோ எனக்கு இன்னும் ஒன்றுமே புரியல அந்த ஃபிக்ஸ்டு டேட்டோட கான்செப்ட். ஸோ இப்போதைக்கு லுங்கினிகிரி இல்லாட்டி ஐ கோ ஃபார் முகேஷ் குமார் பதில் ஐ கோ ஃபார் கைல் ஜாமிசன். ஏன்னா இஸ் a genuine wicket taker, he can swing the ball. கரெக்ட். பட் நான் ஒரே ஒரு சேஞ்ச் அபிஷேக் போறதுக்கு போல நான் ஒய் கான் பி ட்ரை பிருத்வி ஷா எனக்கு தோணுது. அதே மாதிரி ஒன்றும் நான் நிதிஷ் ராணா தான் நான் போவேன். சமீர் ரிஸ்வி வேணாம். ஏன்னா ஃபுல்லாவே ரைட்டா இருக்கும் அப்புறம். ஸோ அதுக்கு பதிலா நான் வந்து ஸ்டப்ஸை முன்னாடி இறக்குவேன். அஸ்வத் சர்மா நான் கொண்டு வருவேன். இந்த Yes. ஒரு 6-7ல வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற ஹை ஆக்டன் பிளேயர் தேவைப்படுது. நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இது பண்றதுக்கு. அடிச்சா அடிக்கணும் படிக்கலாம்னு பரவாயில்ல. பட் ஆனா ஒரு மாதிரி 150 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி என்ன பிரச்சனை? ஏன்னா டாப் 3 டாப் 4 எல்லாருமே 150 ஸ்ட்ரைக் ரேட் பிளேயரா தான் இருக்காங்க. யாருமே 200 ஸ்ட்ரைக் ரேட் ஆடுறதுல பேரிங் கேஎல் ராகுல்ஸ் லாஸ்ட் மேட்ச் வித் பஞ்சாப். ஸோ அஸ்வத் சர்மா எனக்கு அவர் இருக்கிறது ஒரு நல்ல பூஸ்ட்னு தோணுது. ஸோ நம்ம சமீர் ரிஸ்வியை ட்ராப் பண்ணிட்டு அசுதோஷ் ஆடிட்டு நான் அபிஷேக் போரல் ஆர் பிருத்வி ஷா. ஏன்னா தேர் ரோல் இஸ் டு கோ ஆஃப்டர் த போலிங். ஸோ டிசிக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரே பிரச்சனை தான், காம்பினேஷனை கரெக்டாக பிடிக்கிறது கிடையாது. டிசி லாஸ்ட் இயர் இதை தான் தப்பு பண்ணாங்க, காம்பினேஷனை மாற்றி 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 சொதப்பினாங்க. இந்த வருஷமும் அதே தான் பண்ணுறாங்க. மிடில் ஆர்டர்லையும் சரி பவுலிங்லையும் சரி காம்பினேஷனை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தெர் வில் பி காம்படிஷன் பிட்வீன் டிசி அண்ட் சிஎஸ்கேன்னு தோணுது. யார் கரெக்டாக காம்பினேஷனை ஸ்டிக் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்க தான் போவாங்க, பிளே ஆஃப் போவாங்கன்னு தோணுது. ஸோ டிசி 4th பிளேஸ் நான் வந்து இப்போ நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி தான் தோணுது கம்பேரிங் டு சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர். ஸோ ஐ எம் ரூலிங் அவுட் டிசி. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் டிசியை ரூல் அவுட் பண்ணுறேன் இந்த சீசன். ஏன்னா அவங்க ஒரு டீமாக ஜெல்லால் அவ்வளோதான் பேசிக்லி. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு கேகேஆர். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், கேகேஆர் காம்பினேஷனை பிடிச்சிருக்காங்க, கம்பேக் பண்ணுறாங்க. பட் ஐ திங்க் விச் இஸ் ஆஃப் நோ யூஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி. கேகேஆர் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஏன்னா அவங்களுக்கு நினைச்ச பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இல்லை. நம்ம தெரியும் கேமரன் கிரீன் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும் தான். ஒரு ஹைப் ஏற்றி 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 அவர் இது பண்ணிட்டாங்க. அவரோட குவாலிட்டி அவ்வளோதான். ஸோ ரிங்கு சிங் வந்து ஒரு ஆஃப்டர் ஏஜஸ் இப்போதான் ஒரு கொஞ்சம் பேட்ல படுற மாதிரி தெரியுது. ஒரு கப்பல் ஆஃப் மேட்சஸ் நான் இன்னமும் சூப்பரா ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டேன். பட் இப்பயே அவர் கொஞ்சம் மேட்ச்ல படுற மாதிரி தெரியுது. பட் ஆனா என்ன பண்ணுதுன்னா அகைன் அது வந்து ஒரு வீக்கான டீம்கிட்ட மட்டும் தான் அவருக்கு படுது. மற்ற கொஞ்சம் குவாலிட்டி பவுலிங் அட்டாக்ட அவருக்கு ஒன்றும் ஆகவே மாட்டேங்குது. அஜிங்கியா ரஹானே கேப்டன் இல்லாட்டி டீம்ல விளையாட முடியாது. தட்ஸ் அப்சல்யூட் பாட்டம் லைன். இதுக்கு மேல வேற யாருமே கிடையாது, வேற யாருமே கிடையாது, வேற வழியும் கிடையாது. இல்ல பட் வேற ஏதாவது டீம்ல இருந்தா அவரு ஸ்டார்டிங் 11ல கூட இருக்க மாட்டாரு. இம்பாக்டா கூட இருக்க மாட்டாரு. அப்புறம் 2 ஃபாரின் ஓபனர்ஸ் வேர்ல்ட் கப்ல போலன்னு பொழந்தாங்க டஃப் கண்டிஷன்ஸ்ல. ஐபிஎல்ல ஃபிளாட் ட்ராக்ஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபின்னா ஆலனா இருக்கட்டும், டீம் சைஃபர்ட்டா இருக்கட்டும், ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. அதுக்கப்புறம் கேமரன் கிரீன் as you mentioned சேம், அவரால் இதான் பண்ண முடியும். அங்கரேஷ் ரகுவன்ஷி வந்து 50 ரன்ஸ் அடிக்க முடியும். ஆனா ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? இல்ல, ஆனா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு, டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. பட் ஆனா அந்த லெவலுக்கு இன்னும் வரல. பட் அவரோட ரோல், அவரோட கேப்பபிலிட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாரு. ஒரு பெரிய அப்கிரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு
கார்த்திக் தியாகி, அனுகுல் ராயும். அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது இல்ல. பட் கார்த்திக் தியாகி சூப்பரா போடுறாரு. நான் பார்த்ததுல சூப்பரா போடுறாரு. அனுகுல் ராயும் நல்லா போடுறாங்க. மேபி நரேனோட ஷேடோல அனுகுல் ராய் தெரிய மாட்டேங்கிறார். பட் அனுகுல் ராய் நல்லா சப்போர்ட் பண்றாரு. பிகாஸ் ஆஃப் புவர் ஃபார்ம் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி, அனுகுல் ராய் அதை நல்லா சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போறாரு. பட் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. அப்புறம் அனுகுல் ராய், சுனில் நாராயண் வந்து பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. ஐபிஎல் நாரி இஸ் கோட்டட். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி இப்ப கொஞ்சம் லைட்டா டச்ல வந்திருக்காரு, விச் இஸ் குட் நியூஸ் ஃபார் இந்தியன் டீம் அண்ட் போத் கேகேஆர். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் போலிங் வைபவ் வரவர் நம்மளுக்கு தெரியும், எவ்வளவு நல்லா போட்டாலும் கண்டிப்பா 36 to 40 ரன்ஸ் போயிருவாரு. கார்த்திக் தியாகி ரொம்ப நல்லா போடுறாரு இந்த சீசன். 1-2 மேட்சஸ் ஆக்ஷன், பேஸ், யார்கர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. டிம் சோதி அப்புறம் டிஜே பிராவோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, அது பார்த்தாலே தெரியுது. So, Mr. Sriram, what do you think way forward for KKR? I do love them, but what they can improve, so they can for the next season. ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு டீம் காம்பினேஷனா எதுவும் இப்போ பண்ணவே முடியாது. அகெயின் அவங்களோட டீமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு டீமை மறுபடியும் கலைச்சு போட்டு எடுத்தா மட்டும்தான் காம்பினேஷனை மாற்ற முடியும். இந்த பிளேயர்ஸ் வந்து இப்போ ஃபார்ம் அவுட்னு சொல்றதுக்கு கிடையாது. இந்த பிளேயர்ஸ் வந்து இவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் அவங்க காம்பினேஷன். வைபவ் வராரா நீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும்? ஏன் இப்போ பெட்டரா தான் போடுறாரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் வைபவ் வராரா வந்து வேற மாதிரி நீங்க எதிர்பார்க்க முடியாது. அவர்கிட்ட இதுதான் எதிர்பார்க்க முடியும். மேபி அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பத்திரனா வந்தாலோ இல்லைன்னா ஹர்ஷித் ராணா வந்தாலும் அவர் இன்னோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இதுவாகும். பட் பேட்டிங் ரொம்ப ரொம்ப இது மெயினா அவங்க வந்து ஒரு நல்ல இந்தியன் பேட்டர்ஸ் தான் எடுக்கணும். அது ஸோ இந்த சீசன்ல எதுவும் நடக்க போறது இல்ல. வே ஃபார்வர்ட்னு வந்து நான் 27க்காக தான் நான் சொல்றேன். So same, I don't think KKR have much to do this season except not finishing on the last two. So next, the Pultons, the best team on paper. வந்து நீங்களும் சரி நானும் சரி டாப் 4 இல்ல டாப் 4 கண்டிப்பா போவாங்கன்னு சொன்னோம். டாப் 4 டாப் 2 கூட ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு நம்ம டோர்னமெண்ட் முன்னாடி சொன்னோம். ஆனா வாட் யூ திங்க் வென்ட் ராங்? சோ யூ ஸ்டார்ட் வித் வாட் வென்ட் ராங். சேம் காம்பினேஷனை வந்து கரெக்டா இப்ப வரைக்கும் அவங்க பிடிக்கிற மேட்ச்லயும் பயங்கர டாக்டிக்கல் எரர்ஸ் வந்து பவுலிங் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா மேட்சப்ஸா இருக்கட்டும், இல்ல பிளேயரோட ஆர்டரை மாத்துறதா இருக்கட்டும், எல்லா பக்கமும் அவங்க நிறைய சொதப்புறாங்க. அதை விட மெயின் கன்சர்ன் வந்து கேப்டனோட ஃபார்ம், எதர் வித் பேட்டிங் ஆர் பவுலிங். ஸோ இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கடைசியில பும்ரா வந்து பவர் பிளேல 2 ஓவர் போடுற சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா வாங்கடே மாதிரி பிச்சில் மிடில் ஓவர்ஸ்ல அவருக்கு ஓவர் கொடுக்கவே முடியாது. அகெயின் வந்து ஒரு 16+ இல்ல 19th 18th அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கு. ஸோ யா தெரிஞ்ச அவங்களோட காம்பினேஷன் தான் பெரிய பிரச்சனை. ஸ்டில் அவங்களும் காம்பினேஷனை பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் போகுது. ஸோ தேர் சான்சஸ் ஆர் லுக்கிங் வெரி ஸ்லிம். ரொம்ப ரொம்ப அவுட் சைட் சான்ஸ் தான் இருக்கு. ரொம்ப அவுட் சைட் சான்ஸ். அப்புறம் ஒரே ஒரு ரீசன் தான், ஒன்னு காம்பினேஷன் சேஞ்ச், அதுக்கப்புறம் ஃபார்ம்லே இல்லை, சுத்தமா ஃபார்ம்லே இல்லை. தீபக் சேரா இருக்கட்டும், போல்ட்டா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா இப்பதான் ஃபார்ம்ல வர ஆரம்பிக்கிறாரு. இன்னும் அவரோட பீக் வரல, ஆனா அந்த ஒரு கேம் அவரோட கான்ஃபிடன்ஸை கண்டிப்பா பூஸ்ட் பண்ணியிருக்கும். அப்புறம் நமந்திரி டீசெண்டா ஆடுறாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இன்ஜூர்ட் ஆனதுனால அது ஒரு பெரிய லாஸ். அப்புறம் டீகாக் அந்த ஒரு கேம் அடிச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கீழே போகுது. ஆனா டீகாக்கால என்ன பண்ண முடியும், குவாலிட்டி அடிச்சிருவாரு அவரு. எனக்கு தெரிஞ்ச ஹாரிபிள் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாரிபிளான ஃபார்ம் வந்து ஸ்கையும் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா ட்ரெண்ட் போல்ட் கூட பிரச்சனை கிடையாது. ட்ரெண்ட் போல்ட் வந்து இப்போ இல்லைன்னா கூட அஸ்வினி குமாரோ வேற யாரோ கொஞ்சம் அந்த வேலையை பண்ணிடுறாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லையே, கோர் பிளேயர் ஆச்சு. So I also, but I feel Mumbai has a very very slim chance just because they are Mumbai. அவருக்கு 0.1% சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கம்பேக் கொடுக்கிறதுக்கு இங்க டீம்ல ஆள் இல்ல, ஃபார்ம் இல்ல. ஆளுங்க நிறைய பேர் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி இருந்தாங்க. ஸ்கை ஃபார்ம்ல இருந்தாரு, ஒரு 700 ரன்ஸ் 600+ ரன்ஸ் அடிச்சாரு லாஸ்ட் இயர். யூ ரிமெம்பர் ஒரு 6-7 மேட்சஸ் வந்து 50+ ஸ்கோர் அடிச்சாரு கண்டினியூஸா. அந்த மாதிரி நான் யாரையும் பார்க்கல. அண்ட் தி லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் டீம். ஆனா இந்த டீம் வந்து எனக்கு என்னமோ ஐ திங்க் அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப் சேஞ்ச் பண்ணும், ஃபுல் டீமையும் சேஞ்ச் பண்ணும், பேட்டிங்கை சேஞ்ச் பண்ணும் நான் நினைக்கிறேன். எல்எஸ்ஜி ரொம்ப பேஃப்லிங்கா இருக்கு.
ஆயுஷ் பதோனி ஓப்பனிங் வராரு, ரிஷப் பண்ட் ஓப்பனிங் வராரு, மார்க்கரம் ஃபினிஷர் ஆக்குறாங்க. மிச்சல் மார்ஷ் ஃபார்ம்ல அவ்வளோவா நல்ல ஃபார்ம்ல இல்லை இப்போதைக்கு. பூரன் வந்து நான் பூரன் நான் பேக் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் ஒரு பிளேயரை பேக் பண்ணுவேன் வென் இஸ் நாட் இன் டச். இப்போ ஒரு திலக் வர ரன் அடிக்கலாட்டி நான் அவரை ட்ராப் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வீக்னஸ் கிடையாது. பூரன் ஒரு டெக்னிக்கல் வீக்னஸ் இப்போ ஆயிடுச்சு. எங்கே போட்டாலும் லெக் சைடில் தான் ஆட போறாரு பூரன். அதுக்கப்புறம் அவர் ஷாட்ஸ் போவே மாட்டேங்குது, ஃப்ளாட்டாக போக மாட்டேங்குது. பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணி மேலே போகுது, ஹைட் போகுது, ஆனால் டிஸ்டன்ஸ் 30 yard கூட தாண்ட மாட்டேங்குது. ஸோ ஐ திங்க் தே ஷுட் ட்ராப் பூரன் அண்ட் பிரிங் மேத்யூ பிரெட்ஸ்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பண்ட் 4 ஆடியே ஆகணும். பண்ட் ஒரு மேட்ச் சுத்த போறாரு. ஸோ அடுத்த மேட்ச் காம்பன்சேட் பண்ண 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சப்போர்ட் ஸ்டாஃப்ல ஜஸ்டின் லேங்கர், கேன் வில்லியம்சன், பரத் அருண், டாம் மூடி வச்சுக்கிட்டு பூரனை இறக்குறாங்க சூப்பர் ஓவர்ல அகைன் சுனில் நாரின் அண்ட் மார்க்கரம் இறக்குறாங்க. முகுல் சௌத்ரி ஒரு மேட்ச் அடிச்சாரு. மார்ஷும் மார்க்கரும் இறங்கி இருந்தாங்கன்னா சூப்பரா வந்திருக்கும். முகுல் சௌத்ரி ஒன்னு இறக்கிருந்தாங்க நல்லா இருக்கும். ஒரு ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சூப்பர் ஓவர் நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சூப்பர் ஓவர். பூரன் சுத்துறாரு ஃபர்ஸ்ட் பால் மிட் விக்கெட்ல. பூரன் 8 மேட்ச் படவே இல்லை. அந்த ஒரு ஓவர்ல படுமா யாராவது ஒரு சரி ஓகே சரி. எல்எஸ்சியோட பாசிட்டிவ் பேசுறேன். பெரிய பாசிட்டிவ் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் வேற மாதிரி எனக்கு உண்மையிலே. நான் அதுவும் இல்லை லக்னோவோட பிச்சில் அவங்க போடுற லென்த் இவங்க. ஆனா எப்படி சொல்றது, எல்லா டீமையும் தண்ணி குடிக்க வச்சுட்டாங்க லக்னோல எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல. அதுவும் ஷமி நல்லா திருப்புன்னு திருப்பிக்கிட்டு இருக்காரு. நம்மளாம் நினைச்சோம் ஷமில என்ன போட போறான்னு நினைச்சோம். ஆனா இப்ப ஷமி இல்லைன்னா கூட ஆவேஷ் கான் அதை பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. அதே மாதிரி என்னோட பெரிய பிளஸ்ஸா பாக்குறது பிரின்ஸ் யாதவ் செம்மையா போடுறாரு. பிரின்ஸ் யாதவ் கிட்டத்தட்ட பும்ரா மாதிரி எல்லா ஃபேஸ்லயும் கொண்டு அவரை யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்கு. பவர் பிளேலயும் போடுறாரு, மிடில் ஓவர் போடுறாரு, டெத்லயும் நல்லா போடுறாரு. பிரின்ஸ் யாதவ், ஆவேஷ் கான், மோசின் கான் உண்மையிலே ஒர்த்து. 4 ஓவருக்கு தான் ரீடைன் பண்ணாங்க. ஒர்த்தா பண்றாரு சீரியஸா. இன்னைக்கு மேட்ச் இல்ல, லக்னோட நடக்கிற மேட்ச் மோசின் கான் வேற மாதிரி. ஃபார் 4 crores he is giving the justification. ஒரு மோசின் கான் ஒரு 2 years இன்ஜுரி ஆகாம கண்டினியூஸா ஆடினா ஐ திங்க் டெஃபினெட்லி ஒன் டே இல் பிளே ஃபார் இந்தியா. ஐ திங்க் அண்ட் இல் டூ வண்டர்ஸ். ஏன்னா அவர் கண்டிப்பா ஸ்கில் இருக்கு. இன்ஜுரி தான் ப்ராப்ளம். இஸ் யங், ஆனா அவருக்கு இன்ஜுரி தான் ப்ராப்ளம். இப்ப ஆக்ஷனி கொஞ்சம் கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பேஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லைன் அண்ட் லென்த் பர்ஃபெக்டா போடுறாரு. அவருக்கு பெருசா வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அவரோட லிமிடேஷன்ஸ் அவருக்கு தெரியும். மோசின் கான் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் இன்ஜுரி ஆனா கூட அவரோட பிரைஸ் டாக் டீமோட காம்பினேஷனை இம்பாக்ட் பண்ணல. லைக் மயங்க் யாதவுக்கு 13 crores கொடுத்துட்டு ஒரு மேட்ச் கூட விளையாடாம இருக்கிறதுக்கு மோசின் கான் 4 crore விளையாட கூட பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்களோட போலிங் சூப்பர். இது ஆஸ் எக்ஸ்பெக்டட் திக்வேஷ் ராத்தி 1 season 1.5 மாதிரி தான் இருக்காரு. இந்த சீசன்ல அவருக்கு பெருசா அந்த பழைய இம்பாக்ட் கொடுக்கலாம். ஆனா இவங்களையும் தப்பு சொல்லணும், அவருக்கு கண்டினியூஸா சான்ஸும் கொடுக்கறது கிடையாது. ஒரு மேட்ச் கொடுக்குறாங்க, ஒரு மேட்ச் கொடுக்கறது கிடையாது. எல்எஸ்ஜி டூயிங் எல்எஸ்ஜி திங்ஸ் தான் சொல்லணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்லைட்லி அவங்களை கொஞ்சம் சொல்லலாம்னா முகுல் சௌத்ரி ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட். சமாத இனிமேல் தூக்கிட்டு சுத்த வேணாம். அவருக்கு டெஃபினட்டா ஒரு 2 வீக்னஸ் இருக்கு. ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு ஷார்ட் பால்ஸ் அகேன்ஸ்டாவும். ஆனா அவருக்கு பட்டுச்சுன்னா அந்த டே அவரோட தான். பரவாயில்ல. அந்த பிரைஸ் டாக்கு அவர் குடுக்கல, யங்ஸ்டர் குடுக்கல தாராளமா. அப்படி பார்த்தா பண்ட்டுக்கு அது கூட பட மாட்டேங்குது. ஃபுல் டாஸ் போட்டா கூட அவர் அன்னைக்கு ஒரு ஷாட் பார்த்தேன், ஃபுல் டாஸ் போட்டா கூட கரெக்டா பிளே இது என்ன சொல்றது, டெஸ்ட் மேட்ச் மாதிரி இப்படி ஃபிளிப் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஓகே யா. So I think ஒரு brave call நான் பண்றேன். LSG will go with the highest purse next season in the auction. நான் இப்ப அதான் சொல்றேன். அந்த வே ஃபார்வர்ட் LSG ரிலீசிங் பண்ட், பூரன், மயங்க் யாதவ். சிம்பிள். ஒரு 60+ crores வந்துருது ஆல்ரெடி. இது இந்த விட்டா கூட பண்ட்டும் சரி, பூரன் சரி, மயங்க் யாதவ் 3 பேரும் கம்பைண்டா 30+ ஸ்கோர் கூட போக மாட்டாங்க. மறுபடியும் பண்ட் ஒரு 20 crore போனா கூட பூரானும் மயங்க் யாதவும் 5 crores மேல போக மாட்டாங்க. ஓகே, ஒஸ்ட் கேஸ் 40 crore கூட போனா கூட பேலன்ஸ் 25 crore இருக்கும். அதை வச்சு இன்னொரு டீமே ஃபார்ம் பண்ணிடலாம். நான் இப்பவே பூரனை நான் கண்டிப்பா டிராப் பண்ணுவேன். நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவேன். ஒரு பெரிய பெரிய நேமா பொறுத்த போல ஒரு மேத்யூ பிரெட்ஸ்கே நான் இறக்குவேன். அப்புறம் மார்க்கரம் பூரன் இல்ல, ஆனா அப்படிதான் நான் ஓப்பனிங்கா வச்சுப்பேன். பண்ட், பூரன்,
மயங்க் யாதவ் கம்பைண்டா வந்து 57 crores. ஸோ 57 crores எந்த ஜஸ்டிபிகேஷனும் கிடையாது. மயங்க் யாதவ் பார்த்துட்டோம். நான் போடுவாருன்னு நான் அவரோட குவாலிட்டியோ அதெல்லாம் நான் இது பண்ணல. பட் ஐபிஎலுக்கு அவர் இன்னும் ரெடி ஆகல. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இன்ஜுரி அண்ட் என்ன சொல்றது, கண்டினியூஸா அவரால் கேம் விளையாட முடியல. அப்புறம் எதுக்கு 13 கோடி? நீங்க வந்து 11 கோடி வச்சிருந்த பிஷ்னாய் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணன்னு ரிலீஸ் பண்றீங்க. 13 கோடி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? கரெக்ட். ஸோ எல்எஸ்ஜி பற்றி வே ஃபார்வர்ட் நம்ம பேசிட்டோம். ஸோ வி ஹவ் கவர்ட் ஆல் 10 டீம்ஸ். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், யுவர் ஹவு டு யூ திங்க் த செகண்ட் ஹாஃப் வில் பேன் அவுட்? அண்ட் இந்த ஐபிஎல்ல ஒரே ஒரு நல்ல விஷயம் வந்து மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்து ஈக்குவலா இருக்கு வித் பேட் அண்ட் பால். சில கண்டிஷன்ஸ்ல வந்து பேட்டிங் ஃபேவரபிளா இருக்கு. ஆனா எல்எஸ்ஜி மாதிரி ஒரு ட்ராக்ல சூப்பர்பா இருக்கு. கேம்ஸ் சூப்பர்பா இருக்கு. எனக்கு எல்எஸ்ஜி லக்னோல நடக்கிற மேட்சஸ் பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கரெக்ட். அப்புறம் ஆனா பிச்சர்ஸ் வந்து ரொம்ப பேடாவும் இல்லை. இந்த ஒரு மாதிரி பால் கீழே போகுது அந்த இல்ல, பவுன்ஸ் இருந்தா கன்சிஸ்டன்டா இருக்கு. அப்புறம் டெஃபினட்டா நல்ல பிச்சர்ஸ்ல வந்து போலிங் குவாலிட்டி லேக் ஆகுது. நல்ல ஒரு போலிங் அசிஸ்டன்ட் டாக்ல பேட்டிங் குவாலிட்டி லேக் ஆகுது. நீங்க 150னா நீங்க உங்கள்கிட்ட இப்ப இருக்கிற பேட்ஸ் பவுண்டரி சைஸ்ல வச்சு 150னா என்ன ட்ராக்னாலும் நாட் அக்செப்டபிள். கரெக்ட். 2024 மாதிரி இல்ல 250 பிளஸ்ஸா அடிக்காம ஒரே ஒரு 250 பிளஸ் தான் அடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ரொம்ப 200 பிளஸ் எல்லா மேட்சும் போடுறது இல்ல. 180-190ன்றதே நல்ல ஸ்கோரா நிறைய மேட்சஸ்ல பார்த்துட்டோம். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் ஸோ இந்த செகண்ட் ஹாஃப் வந்து பஞ்சாப், ஆர்சிபி, எஸ்ஆர்எச் வில் ரீடைன் their பிளேசஸ். நம்பர் 4க்கு வந்து க்ளோஸ் கால் ஆர்ஆர், சிஎஸ்கே, ஜிடி, டிசி அதுக்கு அடுத்த பிளேஸ்ல தான் இருப்பாங்க. பிளே ஆஃப் வர மாட்டாங்க. ஸோ ஆர்ஆர் சிஎஸ்கேக்குள்ள தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, எம்ஐ எல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டேன் நான். அதுக்கு அடுத்து 6 மேட்ச்லாம் ஜெயிச்சு வர அளவுக்குள்ள எம்ஐ எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மற்ற டீமும் அவ்வளவு வீக்காவும் இல்லை, அதையும் சொல்லணும். கரெக்ட். ஸோ ஐ அக்ரி டு த 5 you said. அண்ட் அந்த ஜிடிடிஸ்ல இருந்து எனக்கு வரமாட்டாங்கன்னு தோணுது. சிஎஸ்கே வந்து பண்ணலாம் கம்பேக், பட் ஐ ஃபீல் காம்பினேஷன் அகைன் காம்பினேஷன். பட் ஐ ஃபீல் டாப் 4 மெயின்டைன் ஆக வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேக்கு ஒரு 40% சான்ஸ் இருக்கு. காம்பினேஷனை மட்டும் பிடிச்சி தொலைங்க, சேஞ்ச் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். பிடிக்கலாம் வேணாம், நம்ம கிட்ட காம்பினேஷன் இருக்கு, ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம், சேஞ்ச் பண்ணாங்க, அவ்வளவுதான். So we have come to the end of video. Hope you liked it. Thanks a lot and bye. Bye.